டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தக்காளி சாதம் ஒரு 25 பேருக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இதுங்க 2 கிலோ பொன்னி பச்சரிசி எடுத்துட்டாச்சுங்க. எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக கழுவிட்டு அதை சாதமாக ஒரு அரை வேக்காட்டில் சாதமாக அதை எடுத்து வச்சுக்கிட்டாச்சுங்க. அப்படியே தண்ணியை பொங்கிட்டு சாதமாக எடுத்து வச்சாச்சு. அரை வேக்காடு சாதம், ஹாஃப் பாயில்டு ரைஸ். 10 தக்காளி எடுத்துங்க, மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சாச்சுங்க. 8 வெங்காயம் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சாச்சுங்க. கொத்தமல்லி ஒரு கட்டு, 10 பச்சை மிளகாங்க எல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. எல்லாமே அரைச்சி எல்லாம் வச்சாச்சு ரெடியும். காஞ்ச பட்டாணி, வெள்ளை பட்டாணிங்க 2 டம்ளர் எடுத்து நல்லா ஊற வச்சுட்டுங்க. குக்கரில் வச்சு ஒரு விசிலுக்கு எடுத்துக்கலாங்க. அதை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, அது ஒரு 1.5 டம்ளருக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். தக்காளி சாதத்துக்கு தேவையான மசாலா பொருட்கள்: பிரிஞ்சியில் ஒரு 5 பிரிஞ்சி இலை, 2 கிணம் பட்டை, ஒரு 5 நம்பர் ஏலக்காய், ஒரு 6 ஏலக்காய், லவங்கம் ஒரு 20 லவங்கம் எடுத்து வச்சாச்சுங்க. 2 கிலோ அரிசி சாதம் போட்டு கிளற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து அடுப்பில் போட்டுடலாங்க. இப்போ அந்த பாத்திரத்தில் 1 டம்ளர் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனேங்க நம்ம எடுத்து வச்ச மசாலா பொருட்கள்லாம் எடுத்து அதில் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாங்க. இந்த மசாலா பொருட்கள்லாம் நல்லா ஃப்ரை ஆன உடனேங்க நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச வெங்காயத்தை அதில் அப்படியே ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். அது நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வேகணுங்க. அதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அதை இதிலேயே குறுக்கால் அரிஞ்சு வச்ச பச்சை மிளகாய் அதையும் போட்டுக்கலாங்க. அடுத்து மிக்சியில் அரைச்சி வச்ச 1 டம்ளர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க. தக்காளி பியூரி மிக்சியில் அடித்து வச்சுதுங்க, அதையும் சேர்த்துக்கலாங்க. இதில் எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கிறதுனால நம்மளுக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடுங்க. எல்லாமே சீக்கிரமாக வந்துடும். கரம் மசாலா, மஞ்சத்தூள், சீரகப்பொடி, தனியாத்தூள் எல்லாம் ஒவ்வொரு ஸ்பூனு அதில் சேர்த்துக்கலாங்க. உப்பு ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை 2 கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாங்க. இப்போ பாத்திரத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டுங்க, அந்த பாத்திரத்தை மூடி வச்சிடலாங்க. ஒரு 4 நிமிஷம், ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கம்ப்ளீட்டாக கொதிக்கட்டுங்க. மத்தியில் ஒரு 2-3 தரம் கரண்டியால் கலந்து விட்டுக்கலாங்க, அடிபிடிக்காமல் இருக்கிறதுக்கு. இதோட ஏற்கனவே குக்கரில் ஒரு விசிலுக்கு வேக வச்ச பட்டாணிங்க, அதையும் இதிலே போட்டுக்கலாங்க. பட்டாணி ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. ஒரு 4-5 நிமிஷம் நல்லா வெந்த உடனேங்க கொஞ்சம் திறந்து பார்த்துட்டு கொஞ்சமாக எடுத்து கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துடலாங்க. இதில்ங்க இன்னும் சாதம் போட்டு கலர்றதுனால உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணுங்க. டேஸ்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்குங்க. இப்போ இதில்ங்க அரிஞ்சு வச்ச கொத்தமல்லி தழைங்களை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சதுங்க, அதையும் சேர்த்து கலந்துக்கலாங்க. இப்போ இதில்ங்க நம்ம ஏற்கனவே வடித்து வச்ச பாதி அரிசியை, ஹாஃப் பாயில்டு ரைஸ், அதை இதில் கொட்டிட்டுங்க கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுக்கலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ண வேணாங்க, அது மீடியத்திலேயே அப்படியே அரிஞ்சிட்ருக்காங்க. நல்லா கலந்து விட்டுட்டுங்க கொஞ்சம் சாதம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க. அரிசி இன்னும் கொஞ்சம் வேகணும் அப்படின்னு இருந்ததுன்னா அதில் இன்னும் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் திருப்பி இன்னொரு கொஞ்சமாக வேக வச்சுக்கலாங்க. நல்லா சாஃப்டாகிற வரைக்கும். ஏன்னா ஒவ்வொரு அரிசி ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும்.
வேகிற தன்மை வேறு மாதிரியாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இந்த வெந்த சாதத்துங்க கலக்கிறதுக்கு முன்னாலேயே கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அப்புறம் கலந்தால் கொஞ்சம் சுலபமாக கலந்துடலாங்க. இதில் ஓகேங்க, 25 பேருக்கு தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சி. இதோடங்க 25 முட்டை எடுத்து வேக வச்சாச்சுங்க. முட்டை தோலெல்லாம் உரித்து வச்சாச்சுங்க. இப்போ இந்த சாதத்தையும் முட்டையையும் 25 டப்பாவில் பேக் பண்ணி வச்சிடலாங்க. இதை அப்படியே வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டுங்க ஜனங்களுக்கு இதை கொஞ்சம் அன்னதானம் பண்ணிடலாங்க. இதோட ஒரு பெட்ஷீட்டு, ஒரு தண்ணி பாட்டில், 1/2 லிட்டர் தண்ணி பாட்டில் அதையும் கொடுத்துடலாங்க. பெட்ஷீட் வாங்கி பெட்ஷீட் வாங்கி எந்த ஊர் பானி? வானவம்பேட்டை. எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. ஆமாம், இது ஒரு ஆத்ம திருப்திக்காக பண்ணுறதுங்க. தண்ணி பெட்ஷீட் இந்த ஒரு பெட்ஷீட்